உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. அந்த கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். அப்படி அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? நீங்க கேள்வி கேட்கற நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். அங்க பாருங்கண்ணா, நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். ஆக மொத்தம் 2 குத்து. விஜய் ஜெயிச்ச பிறகு எல்லாருக்குமே தெரிந்து விட்டது, இந்த மக்களுக்கு அறிவில்லை. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக முள்புதரில் தூக்கி வீசப்பட்ட 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி அழிக்கிறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் பிளான்லாம் போட தேவையில்லை போல இருக்கு. அந்த கட்சிக்கே ஆதரவா பேசுறான் பார், இப்ப பாடுறா அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் போட்டு பேசினாலே போதும் போல இருக்கு. அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்காவே அழிஞ்சு போயிருன்ற மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக ஆல்ரெடி தோத்து அடுத்த தேர்தலையாச்சும் எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாமான்னு ட்ரை பண்ற நேரத்துல நாங்கெல்லாம் திரண்டு வந்திருக்கோம், ஜென்சி டிஎம்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசி கடத்துல இந்த என்டிகேல சீமான் எப்படி பேசி டெபாசிட் கூட வாங்காம போயிட்டாங்களோ, அதே மாதிரி திமுக அடுத்த தேர்தலில் டெபாசிட் வாங்குமானே தெரியாத நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிவிகே மட்டும் என்ன சொம்பையா, நாங்க அந்த கட்சிக்காக பேசுவோம்ல அப்படின்னு சொல்லி பேசி டிவிகே கட்சிக்கு மட்டும் இல்ல அந்த மனுஷனுக்கும் சேர்ந்தே குழியெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த வாரம் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு கோர்வையா பாத்துருவோமா? ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன எப்படி கேட்டுட்டீங்க? ஆரம்பிங்கப்பா. ஃபர்ஸ்ட் டிவிகே உடைய தீவிர ஆதரவாளரா நம்ம ஆக்டர் மகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாப்புல, கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஆட்சியில அந்த மனுஷன் பேசின ஒரு கிளிப்பிங் ஒன்று மாட்டி இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க, இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. எவ்வளவு கோவம் இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க. கரெக்ட், அதாவது கரெக்டான கேள்வியை கேட்டிருக்காப்புல, உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நமக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் இறங்கி கேள்வி கேட்டாகணும், கேள்வி கேட்கறது தான் சரி, நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து பாராட்டின மனுஷன் யாரா இருக்காப்புல? வேற யாரு? நான் தான். இவ்வளவு அருமையா இவ்வளவு தெளிவா பேசின இதே ஆக்டர் மகேந்திரன் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாப்ல. அந்த இன்டர்வியூல இப்ப இருக்கிற ஆட்சி பத்தியும் அந்த ஆட்சி மேல கூடிய குறைகள் விமர்சனத்தை பத்தி கேட்டதுக்கு அந்த மனுஷன் கொடுத்த அந்த பதில்ல இருந்த அந்த தெளிவை நீங்க பார்க்கணுமே, அதை வாங்க சேர்ந்து பார்ப்போம். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா? இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. என்ன ஒரு பெருந்தன்மை! அந்த மனுஷன் பேச்சுல இருந்த அந்த குருத்தாச்சு அந்த கருத்தை எல்லாரும் உடுத்து கவனிச்சிங்களா இல்லையா? என் வீட்டுல வேணாலும் கரண்ட் எடுத்துக்கோங்களா, ஆல்ரெடி கரண்டை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதுல இருந்து மறுபடியும் எடுக்கிறது. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. இதே வாய் தான் போன ஆட்சியில கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டாதான் எதுவா இருந்தாலும் கிடைக்கும், நீங்க கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஐ ரியலி அப்ரிஷியேட், அப்படி இல்லைன்னா மியூசியத்துல தான் போய் தேடணும் அப்படின்லாம் பேசிட்டு இப்போ கேட்காதீங்க, வேணும்னா என் வீட்டுல எடுத்துக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கேள்வி கேட்காம சரியாயிருமா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க சொன்னது அவருக்கு புரியவே. இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிருக்க டிவிகே கட்சி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஆளுங்கட்சியா வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெருசா அனுபவம் கிடையாது, ஷார்ட் பீரியட், அதனால அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே ஓகே தான். பட் அதுக்காக அவங்க 6 மாசம் டைம் கேட்டாங்க. ஸோ இந்த 6 மாசம் கேப்ல எந்த ஒரு தப்பு நடந்தாலும் கேட்காதீங்க, வேணும்னா எடுத்துக்கோங்கன்னு பேசுறதுல ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்குதா? இதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை சுட்டி காமிச்சாதான் ஓ இங்க தப்பு இருக்குதான்னு சொல்லி அதை பார்த்து அவங்க அட்ரஸ் பண்றதுக்கோ ரெக்டிஃபை பண்றதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது, குறையே சொல்லக்கூடாது, 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாம்னா நடக்குமா? நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க, இன்னைக்கு நான் சரியில்லை. கேள்வி கேட்காதீங்க, என் வீட்டுல வேணாலும் கரண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னது கூட பரவாயில்லைங்க, அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை இறக்கி விட்டார் பாருங்க, அதுதான் ஹைலைட். எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே
நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது என்னங்க. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துருவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல, ஏன் கேக்குறீங்க? சும்மாறா. இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? கேள்வி கேட்கறத நிப்பாட்டினாதான் அவங்க பதிலே சொல்லுவாங்களாம். அதனால தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு தெரியுமா, சோலார்ல போயிட்டு வெயில்ல இருந்து 2 வயரை வச்சு மோட்டரை ஓட வச்சு ஃபேனை எப்படியாச்சும் ஓட வச்சு காத்து வர வச்சிருவாராம். சரி, அவர் வீட்டுல சும்மா இருக்காப்புல, இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வேலைக்கு போயிட்டு கலப்பா வீட்டுக்கு வரவங்க ஒரு ஃபேனை போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஃபேன் போயிடுச்சுன்னா, சோலார் எடு, மோட்டர் எடு, 2 வயரை வாங்கிட்டு வான்னு போய் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. அதுலயும் எனக்கு தெரிஞ்சு குறை சொல்றவங்க கூட அந்த கட்சி மேல, அந்த கட்சி நடத்துற ஆட்சி மேல தான் குறை சொல்லி பார்த்திருக்கேன். ஆனா ஒருத்தன் கேள்வி கேட்கறதே குறைன்னு சொல்ற முதல்ல நான் இப்பதாங்க பாக்குறேன். நான் நம்பர் 1 டிவிகே கட்சியில இருக்கிறவங்களே ரொம்ப ஓப்பனா இன்டர்வியூ கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டுல கரண்ட் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை மீறி பல பிரச்சனைகள் இருக்கு, அதையும் நாங்க வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மனுஷனை பாருங்க. சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. ஐயோ சாமி, வேற இப்படி இந்த மனுஷன் நல்லா யோசிச்சு ரொம்ப தெளிவா பேசின பேச்சுக்கு தான் சோசியல் மீடியால 50 பேரும் போட்டு உருட்டி புரட்டி அடின்னு அடிச்சு நவுத்திட்டாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேற கொடுத்திருக்காப்ல. அந்த அவர் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷனை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ரீசெண்டா நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன். அதில் நான் பேசின நிறைய விஷயங்கள் பயங்கரமா ட்ரோல் ஆச்சு. உன்னை வச்சு செய்யறாங்களே. யாரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறனோ, நான் யாரோட கருத்துக்கெல்லாம் கரெக்ட் நீ இவ்வளவு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தனோ, அவங்க எல்லாருமே என்னை பத்தி பேசியிருந்தாங்க. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, அவங்க ஒரு செகண்ட் நினைச்சிருந்தா மகேந்திரன் இதை சொல்ல வரல, இதான் சொல்ல வந்திருந்தாரு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் அவங்க சொல்லல. இட்ஸ் ஓகே. மகேந்திரன் என்ன சொல்ல வந்தாருங்கிறத அவர் வாயாலே ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாப்ல. அது என்ன சொன்னாரோ அது அப்படித்தானே எல்லாருமே ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஆனா அவர் அப்படி சொல்ல வரலங்க. அவர் அதுக்குள்ள ஒரு உள்கருத்தை வச்சு, அதுக்குள்ள ஒரு சின்னத உள்கருத்தை வச்சு, அதுக்குள்ள வச்சுதான் பேசியிருக்காப்ல. அது என்னங்கிறத ஃபுல்லா டீகோட் பண்ணி அவரே இப்ப சொல்ல போறாரா. வாங்க, அவர் என்னதான் சொன்னாருன்றத அவர்கிட்டயே கேட்டுப்போம். சொல்றம்மா. கேள்வி கேட்டா கரெக்ட் வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்றவங்க. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். அந்த கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். புரிஞ்சுச்சா? வேணும்னா என் வீட்டுல இருந்து கூட கரண்ட் எடுத்துக்கோங்க. நீங்க கேட்காதீங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, சோலார்ல இருந்து மோட்டரை கனெக்ட் பண்ணி வெயில்ல இருந்து 2 வயரை வச்சு நான் மோட்டரை ஓட வச்சு ஃபேனை ஓட வச்சு நான் பாட்டு ஜம்முன்னு இருப்பேங்க. அந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் பேசினது மக்களை பார்த்து இல்லையாமா. அந்த மனுஷன் கேட்டது யாரெல்லாம் இந்த கேள்வியை கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த கேள்வியை கேட்கறதே ஒரு பொழப்பா. அதாவது அந்த மனுஷன் ரொம்ப ஓப்பனா சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, புரியுது. இல்ல, எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இந்த கேள்வியை கூட எதிர்க்கட்சிகள் கேட்க கூடாது அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு பெருசா வேற என்னதான் வேலை இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு பக்கம் மக்கள் கேள்வி கேட்கறாங்க, ஓகே, அந்த கேள்வி கேட்கறதெல்லாம் கேட்கட்டும் தான் நான் சொல்லிட்டேன். ஆனா எதிர்க்கட்சிகள் இதையே ஒரு பொழப்பா வச்சுக்காங்கல்ல, அவங்கள தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். சட்டமன்றத்தில் கொண்டு போய் இதை அட்ரஸ் பண்ண முடியும்னா யாரால பண்ண முடியும்? அவங்களால தானே பண்ண முடியும். இல்லாத பிரச்சனையை உருவாக்கி இருக்கிற மாதிரி சொல்றாங்க, அதை தானே ஒரு பிரச்சனையா சொல்றேன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இருக்கிற பிரச்சனையே, மக்கள் அவதிப்பட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையவே எதிர்க்கட்சிகள் பேசக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னா அது என்ன நியாயம் இருக்கு? கரெக்டா பேசுறான்டா. அதுக்கப்புறம் 6 மாசம் டைம் கொடுங்க, நீங்க கேள்வியே கேட்காதீங்கன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாசம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில, அன்புல அவரே கேட்டிருக்காரு, நம்மளும் கேட்போன்ற ஒரே சென்ஸ்ல தான் நானும் சொன்னேன். அவர் 6 மாசம் டைம் கொடுங்க, கேள்வி மட்டுமே கேட்காதீங்க. அதுவும் வெகு சில பேர், பொதுமக்கள் கிடையாது. எல்லாத்தையும் முடிக்கும் போது கரெக்டா முடிச்சிடறாப்ல. அது இந்த வெகு சில பேர் தான், பொதுமக்களை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மனுஷன் பேசும்போது எப்படி பேசினார்ன்றதை எல்லாரும் கவனிச்சுதான் பார்த்துட்டு, எதுக்கு எல்லாரும் கேள்வியா கேட்டுருக்கீங்க? கொஞ்சம் நேரம் அமைதியா தான் இருங்களேன். கொஞ்சம் 6 மாசம் டைம் கேட்டுருக்காருல, அதுக்குள்ள தோண கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாப்ல. சோ இவர் இப்படி பேசும்போது மக்கள் என்ன புரிஞ்சிக்க முடியும்?
நம்ம தானே கேள்வி கேட்குறோம், நம்மளை பார்த்தா பேசுறாரு போல தான் நினைச்சிக்க முடியும். ஆனா அவர் அதுக்குள்ள ஒரு உள்குத்து வச்சு வெகு சில பேரை தான் கேட்டிருக்கேன்றதை இப்பதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாப்புல. இதை நம்மளே புரிஞ்சுக்கணும்னு அந்த மனுஷன் எதிர்பார்க்கிறாரா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அதுவும் வெகு சில பேர் பொதுமக்கள் கிடையாது. நீ பொழைச்சுப்ப, நீ பொழைச்சுப்ப. அதுலயும் பாருங்க, அண்ணனே 6 மாசம் டைம் கேட்டிருக்காரு, அதனால நம்மளும் கேட்போம்னு சொல்லி கேட்டேன் அப்படின்றாப்புல. சரி ஓகே, 6 மாசம் டைம் கேட்டிருக்காப்புல, அந்த பீரியடை எல்லாருமே கொடுக்கத்தான் செய்யணும், ஓகே தான். பட் அந்த 6 மாசம் டைமுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிற பட்சத்துல அந்த பிரச்சனையை பத்தி பேசிதானே ஆகணும். அதை பேசவே கூடாதுன்னு சொல்றதுக்கு இவருக்கு எப்படி ரைட்ஸ் இருக்குது? இன்கேஸ் இவர் சொல்ற அந்த வெகு சில பேராவே இருந்தாலும் அவர் வாயை மூட சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுல்ல. என்ன நம்ம பேசுறோம் ஏதாவது பேசுறோம், தேவையில்லாத அவதூறை கிளப்பி விடாதீங்க, இல்லாததை பொல்லாததையும் பேசாதீங்க, நீங்களா ஒன்று கிரியேட் பண்ணி விடாதீங்க. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில் நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறன்ற பேர்ல தேவையில்லாத விஷயங்களை பண்ணாதீங்க. இந்த பிளக்கட்டையை உருகிறது, அதுக்கப்புறம் இந்த டேங்கை அறுத்து விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இவங்கள பார்த்து தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறவங்க அந்த வெகு சில பேராவே இருந்தாலும் அவங்கள பேசக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அண்ட் அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம்லாம் சொன்னேன். எஸ், அது என்னுடைய தப்பு தான், அது என்னோட வார்த்தை பிழை தான். கரெக்ட். யாரா இருந்தாலுமே ஒரு இன்டர்வியூல பேசும்போது எல்லாமே கரெக்டா பேசிட முடியாது, நம்மளுக்கு வார்த்தைகள் தவற தான் செய்யும். அந்த மாதிரி தான் சோலார் பேனல், சோலார் பவர்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த மனுஷன் வந்து சோலார் சிஸ்டம்னு வந்து சொல்லிட்டாப்ல. நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. பட் ஆக்சுவலா அந்த மனுஷன் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்ல, அதையும் கேளுங்க. 2015 கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நம்ம கேரளாவில், அந்த என்டையர் ஏர்போர்ட்டும் சோலார் எனர்ஜி சோர்ஸ்ல தான் அது ஒர்க் ஆயிட்டு. There are more than 46,000 solar panels. 2011 அன்னைக்கு சிஎம்ஆ இருந்த ஜெயலலிதா அம்மா அவங்களோட வீட்டு மனை திட்டத்துல வீட்டுக்கு மேல சோலார் பேனல்லாம் வச்சு செட் பண்ணி ஒரு டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் கரண்ட் இல்லாத நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஃப்ரீ சோர்ஸ், இந்த ஃப்ரீ எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதுல மக்கள் ஓரளவுக்கு பயனடைவாங்கன்ற ஒரு டெக்னாலஜி. அன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு இந்த 2026 நம்ம டெக்னாலஜி நல்லாவே நம்ம அதை புரிஞ்சிருப்போம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். அந்த மனுஷன் ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில கரண்ட் இல்லாட்டா என்ன, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்க, நான் சோலார்ல இருந்து கரண்ட் எடுத்து போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்றது இப்பதான் தெரிய வருது. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. மக்கள் கரண்ட் இல்லாத நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஃப்ரீ சோர்ஸ், இந்த ஃப்ரீ எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதுல மக்கள் ஓரளவுக்கு பயனடைவாங்கன்ற ஒரு டெக்னாலஜி. அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்தேன். ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய ஆட்சியில இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த டெக்னாலஜியை இப்போ சரியா யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியாச்சு அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வேற. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா கூட சோலார் பேனல் அப்படிங்கிறது எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே கேள்விக்குறி தான். ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. அப்புறம் சொன்னா என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கணும், எப்படி என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துக்கணும்? என் வீட்லயும் கரண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, இப்படியே இருக்கேன், கஷ்டப்படுறேன், இந்த மக்களா கஷ்டப்படுறேன்னு தான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற எந்த ஒரு பொலிட்டிஷியன்ஸ்க்குமே மகேந்திரன் அளவுக்கு தெளிவு இருக்கான்னு சொல்லி கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனா இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிளனேஷனையும் வச்சு பார்க்கும்போது இந்த மனுஷன் மட்டும் அரசியலுக்குள்ள கால் எடுத்து வச்சாருன்னா ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. இது 100% உறுதி. ஓபன் சேலஞ்ச். என் வீட்லயும் கரண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பார்க்கற, பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே. ஒரு பக்கம் டிவிகேவை எப்படியாச்சும் நான் வளர்த்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் ஒரு பக்கம் குழி தோண்டிட்டு இருக்காரு இல்லையா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்கமான ஆட்கள் ஆல்ரெடி இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஆள் இருக்காப்ல, அவரை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இப்ப புதுசா ஒரு ஐட்டத்தோட வந்திருக்காப்ல, பாக்க என்னன்னு கேட்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் என்ன சொல்றேன்னா, நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துடுவாங்க, அரசியல்வாதிகள்லாம் நடிக்க போயிடுங்கன்ற. நல்ல காமெடி. நெக்கு சிரிப்பே வரல. அரசியல்வாதிகள்லாம் நடிக்க போயிடணுமா, நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துடணுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு வரல, அதனால இந்த காமெடி கேளுங்க. ஏன்னா விஜய் ஜெயிச்ச பிறகு எல்லாருக்குமே தெரிந்து விட்டது இந்த மக்களுக்கு அறிவில்லை. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. மக்களுக்கு அறிவில்லையா? ஓ இதுவும் காமெடியா? மக்களுக்கு அறிவில்லைன்னு சொல்லி ஒரு காமெடி பண்றீங்க. சரி 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 சரி, இன்னும் இருக்கு கேளுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க, அவன் படிப்பறிவு உள்ளவன், அவன் வந்து யார் நம்மளுக்கு நல்லது செய்யறான்னு தெரியும், அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். நெக்ஸ்ட் அவன் வந்து யார் நம்மளுக்காக குரல் கொடுப்பான்னு தெரியும், அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். நெக்ஸ்ட் அவன் வந்து யார் நம்மளுக்காக போராடுவான், நம்ம பிரச்சனைக்கு உடனே ஓடி ஓடி வந்து யார் நிப்பாவோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன் தம் கட்டுற? சொல்றாரு ரிலாக்ஸ். நடிகனுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டாயா அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. அப்படியும் ஒரு பிம்பம் இருந்துச்சா?
எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் ரொம்ப நாளா அரசியல் தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிஎம்கேக்கு ஆதரவா நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காப்புல, நானுமே அப்பப்போ சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். ஆனா பேசிக்கான விஷயம் கூட தெரியாம எப்படிதான் இந்த மனுஷன் இவ்வளவு நாளா அரசியல் பேசினாருன்னே புரியலைங்க. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். அதுலயும் இந்த மனுஷன் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமையை பத்தி ஆத்தினாரு பாருங்க. இந்த எலெக்ஷனை விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எலெக்ஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தெரியுமாங்க இருந்தாங்க. அதாவது நடிகனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, யார் வந்து களத்தில் இறங்கி போராடுறா, மக்களுடைய பிரச்சனையை பற்றி யார் பேசுறான்னு பார்த்து தாங்க ஓட்டு போட்டாங்க. நடிகனுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்லையே. எம்ஜிஆர் அவர்கள் யாரு, ஜெயலலிதா அம்மா யாரு, நம்ம ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவங்க யாரு, நம்ம விஜயகாந்த் சார் உலக நாயகன், நம்ம சீமான் அவர்கள் இவங்கெல்லாம் யாரு, நடிகர்கள் இல்லையா? இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி தேர்தலில் நிற்கவே இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடவே இல்லையா? இல்ல இவரு இந்த எலெக்ஷன்ல தான் பிறந்தாரா? அந்த குழந்தையே நீங்க தான் சார். ஜெயிச்ச பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அடங்கொய்யால இது தெரிஞ்சிருந்தா நான் அரசியலுக்கு போயிட்டு இருப்பேன் ஐயா. சார் நீங்களா? சார் வந்திருக்கலாம் போலயே. சார் வந்திருந்தாருன்னா விஜயே ஜெயிச்சிட்டாப்ல, நான் ஜெயிக்க மாட்டேனா? ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே நடிகருக்கு ஓட்டு போடல, இப்பதான் போட போறாங்க, நானே பெரிய நடிகன்டா, இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் தெரியாத மாதிரி நடிப்பேன்டா அப்படின்னு இவரு கொண்டு போய் அரசியல்ல நிப்பாட்டி விட்டுருந்தா கண்டிப்பா மக்கள்லாம் ஓட்டு போட்டுருப்பாங்க போல. ஏங்க இந்த 2026ல விஜய் வந்தனாலதான் இந்த வெற்றி வந்துச்சுன்றது கிடையாது. ஏங்க விஜய்க்கு பதிலா சூர்யா வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு, விஜய்க்கு பதிலா ரஜினி சார் வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு, விஜய்க்கு பதிலா அஜித் சார் வந்தாலும் ஓஹோன்னு ஜெயிச்சிருப்பாரு, தனுஷ் வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு, சிவகார்த்திகேயன் வந்திருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு. ஆமா எல்லாரும் பேரும் சொல்லுங்க, கமலஹாசன் வந்தாலும் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்ல வேண்டியதானே இந்த வாயி. ஏன் சொல்லலைன்னா அவருக்கு முன்னாடி அரசியல்ல வந்து தேர்தலில் நின்று பார்த்துட்டாப்ல, அவர் ஜெயிக்கல, அதனால அவர் பேரை மட்டும் சொல்ல முடியாது. தனுஷ் வந்திருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு, சிவகார்த்திகேயன் வந்திருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு. எங்க இருந்தே கண்டுபிடிச்சு கொண்டு வந்தீங்க இந்த மனுஷனை? அவருடைய அனலிட்டிக்கல் பவரை பார்க்கும்போது நானே வியந்து போறேன். அதாவது விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, திரையுலகத்திலிருந்து வேற யாரை வந்து காலை எடுத்து வச்சிருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்களா? அப்போ 4 பேர் ஒரேடியா நின்றா அதுல யாரு ஜெயிப்பா? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ஒரு 50, 60, 70 வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. யாருன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமே மக்களை வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல விஜய் வந்துட்டாப்ல. ஆமா விஜய் தான் வந்துட்டாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் வர வேண்டிய இடத்துல வேற யாருமே வரல. யாருன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமே மக்களை வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல விஜய் வந்துட்டாப்ல. ஏய் வாயை முன்னேந்து போட, ஏதா அசிங்கமா பேசிட்டு போறேன். விஜயகாந்த் அவர்கள் வரல, கமலஹாசன் அவர்கள் வரல, ஏன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காப்ல. அந்த மனுஷனை இவரும் சேர்த்துக்க மாட்டாப்ல, அவரு தான் விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டாருன்னா இவரும் சேர்த்துக்க மாட்டாப்ல. இவங்கெல்லாம் வந்து திமுக அதிமுக இருக்கும்போது கூடவே சிந்து நின்ற கட்சி தானே. அப்ப அவங்கெல்லாம் மக்களுக்கு கண்ணு தெரியலையா? என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்க. நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். எந்த நடிகர் வந்திருந்தாலும் இந்த வெற்றி அவங்களுக்கு உரித்தானது, அவங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அன்பார்ச்சுனேட்லி விஜய் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சனால விஜய் வந்து ஜெயிச்சோ. ஒன்னும் விஜய் நல்லது செஞ்சாருன்னா இங்க யாரும் ஓட்டு போடல. அதாவது தாங்கட்சியை தன்னை விட யாராலையாச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா அப்படின்னு சவால் விட்டு அசிங்கப்படுத்த முடியும்னா அது இவரால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. டிஎம்கேவை தோக்கடிக்கிறதுக்கு விஜய் தான் வரணும்னு இல்லைங்க, சிவகார்த்திகேயன் வந்தா கூட போதும். ஏன் வாட்டர் மிலான் ஸ்டார் அவரை கொண்டு நிப்பாட்டி பாருங்க, டிஎம்கே ஈஸியா தோக்கடிச்சிட்டு மக்கள் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. டிஎம்கே எல்லாம் கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மக்கள் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க, டயர்ட் அப்படின்னு வேற யாரும் பேசலக்க. டிஎம்கே சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல அந்த மனுஷன் தான் போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல. சிவகார்த்திகேயன் வந்திருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு. டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு டயர்ட் ஆயிட்டாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். தலைமையில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை. தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி முள்புதரில் தூக்கி வீசப்பட்ட 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எஸ், கண்டிப்பா எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்க. கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு குழந்தைய 19 வயசு பையன் இது பண்ணி அந்த குழந்தை கடைசியில் இறந்தே போயிடுச்சு. சத்தியமாக நம்மளால் அதை ஏற்றுக்க கூட முடியல.
போன ஆட்சியில் அந்த பிரச்சனை இருக்குது, நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த பிரச்சனையை முழுசாக சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்து தான் இந்த ஆட்சிக்கே வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு மாசத்துல மட்டும் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? ஐயா ஐயா என் குழந்தைய என்ன பண்ணிருக்கான்னு பாருங்கய்யா. ஏன்னா நீங்க ஓட்டு கேட்டு வரும்போது என்ன சொன்னீங்க? போன ஆட்சியில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, என்னோட ஆட்சியில் இந்த பிரச்சனை இருக்காது, 100% பெண்கள் பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்பு உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் வந்தீங்க. ஆனால் ரீசன்ட் டைம்ல ஒவ்வொரு நாளும் நியூஸை பார்க்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் பதறுது. பெண்களும் குழந்தைங்களும் ஒரு சேஃபான சொசைட்டியில் சேஃபான என்விரான்மெண்ட்டில் தான் இருக்காங்களான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு 100% இந்த அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும். நாங்கள் எப்படி ஒரு மாதம் தான் ஆச்சே, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. போன ஆட்சியில் நடந்த பிரச்சனை எல்லாம் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லும் போது இந்த ஆட்சியில் மட்டும் தனி மனித ஒழுங்கு அப்படிங்கிற பேச்செல்லாம் வரக்கூடாது. இதுக்கு நீங்கள் கடுமையான தண்டனை கொடுக்கணும். குற்றவாளிகளை கூடிய விரைவில் பிடிச்சி அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் கொடுக்கணும். காலதாமதம் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் இழுத்து போட்டு அப்போ அவன் சரி ஓகே 2 வருஷம் 3 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிடும். சீக்கிரமா தண்டனை கொடுக்கணும், கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அப்படி தண்டனைகள் கடுமையான மட்டும்தான் குற்றங்கள் குறையும். மக்களை தூண்டி விட்டு கேள்வி கேட்க வைக்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்கத்தான் செய்வாங்க, கேட்பாங்க, கேட்டு தான் ஆகணும், கேட்கணும். நம்ம ஒன்றும் கொத்தடிமைகள்லாம் கிடையாது. அதாவது எதிர்கட்சி ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவான் அப்போ மட்டும் நம்ம வாயை திறந்து பேசலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நம்ம விருப்பமான கட்சியாகவே இருந்தாலும் அந்த கட்சி ஒரு தப்பு பண்ணாலும் வாயை திறந்து கேள்வி கேட்டு தான் ஆகணும். அப்படி கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். யாருக்கு நேரம் நடந்தாலும் தட்டி கேட்கணும். ஆட்சி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சமா பேசிக்கிறேன். சோசியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சோசியல் மீடியா ஒரு வகையெல்லாம் நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. கோட்டு போட்டு தந்தாரு, டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தாரு, வாட்ச் கட்டி தந்தாரு, செஸ் விளையாடினாரு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தாரு. இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த செய்தியெல்லாம் நாங்க பெருசா பார்த்த மாதிரி தெரியல. ஸ்டாலின் அவர்கள் இப்ப பெருசா எந்த வேலையும் இல்லை. ஸோ போன வாட்டியாச்சும் முதல்வரா இருந்தாரு, அதனால பிஸியா இருந்திருப்பாப்ல. இப்போ ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால இந்த நியூஸ் எல்லாம் உட்காந்து பாக்குறாரு போல இருக்கு. இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வருதுங்கிறதே இவர் சொல்லி தான் எனக்கு தெரிய வருது. டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தாரு, வாட்ச் கட்டி தந்தாரு. அடக்காதீங்க, சிரிச்சிருக்க. அவையெல்லாம் மறைந்து நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்களெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் துக்கத்தை பகிர்ந்துக்க ஒன்னும் பகிர்ந்து கிளிக்க வேணாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம் தயவு செய்து இன்றைக்கு உங்களை பற்றி உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். தைரியமா இருக்கணும். என்ன நீ இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு படித்து அதற்கு உண்மையை கண்டுபிடிங்க, அதற்கு பெரிய நடவடிக்கை எடுங்க என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். வேண்டுகோள்லாம் நல்ல வேண்டுகோளா தான் இருக்குது. பட் இந்த வேண்டுகோளை அந்த மனுஷன் எங்க கொண்டு போய் வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கல்யாண வீட்டுல கொஞ்சம் மணமக்களை வாழ்த்துங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா அங்க போய் இந்த வேண்டுகோளை வச்சுட்டு இருக்காப்ல. படித்து அதற்கு உண்மையை கண்டுபிடிங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அதுலயும் டிஎம்கே சைடுல இருந்து டிவிகேவை அதிகமா விமர்சனம் செய்யறது ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப டிஎம்கே எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியா மாறிட்டு இருக்கு தெரியுமா? பெரியாரின் பேரண்ணா, அண்ணாவின் தம்பினா, முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புனா, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா, இமுரா தௌலத்தா சொல்றேன். உதயனா தம்பினா. சத்தியமா நல்ல காமெடி பண்ணா கூட இவ்வளவு சிரிப்பு ஒரு மாதிரி தெரியல. ஆனா இந்த பையன் பேசுற அந்த பஞ்சிரையில கெட்ட இடக்கலாம் குலுங்கி சிரிப்பு வருதுங்க. உதயனா தம்பினா. யார் நீ? முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புனா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்க ஊரா போய் மீட்டிங் போறது ஒன்றும் டிஎம்கே வளர்க்கறதுக்குலாம் கிடையாது, அவங்கள வளர்த்துக்கிறதுக்கு தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தெரியுமா, ட்ரெண்ட் ஆகணும்னா ஜென்சி டிஎம்கேல போய் எதையாச்சும் உளறி கொட்டினா போதும், இருக்கிறவங்கலாம் போட்டு அடிச்சு அவங்களை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போன மீட்டிங்ல இவன் ஒரு டைலாக் தான் பேசினேன், பரவாயில்லையே நல்லா அடிக்கிறாங்களேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீட்டிங்ல ஒரு பக்கம் டைலாக்ல வந்திருக்கேன். என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா. ஐயோ, அதுலயும் இவங்க இறக்கி விட்டுருக்க அந்த ரீல்ஸ் ஆட்கள்லாம் சாதாரணப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாதுங்க, ரீல்ஸ் புரட்சி பண்ற ஆட்கள். அதுல ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. எப்படி இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டு அடுத்த தேர்தல்ல ஆட்சியை பிடிச்சிடலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்களா? அதுலயும் ரீல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகக்கு ஆதரவா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில செலிபிரிட்டிஸ் என்ன பண்றாங்க, ஸ்டேஜ் ஏறி சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்குலாம் விதவிதமா ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்கும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஸ்கிரிப்ட் தான் கொடுக்குறாங்க. அதுலயும் ஒரு குடும்பத்துல இருந்து பேச வராங்கன்னு தெரிஞ்சா கூட அவங்களுக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். இப்ப பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆளுங்கட்சியா இருக்கும்போது
சந்தோஷமா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ ஸ்ட்ராங்கா கெத்தா வந்திருக்கேன். கேட்டிங்களா? ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட நான் இவ்வளவு பெருமையா வந்தது இல்ல, ஆனா எதிர்க்கட்சி ஆனவன தான் நான் இவ்வளவு கெத்தா ஃபீல் பண்றேன்னு சொல்லி பேசுறாங்கல்ல. இந்த டயலாக்கை இதுக்கு முன்னாடி யாரோ இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பேசின மாதிரியே தோணுமே. அது வேற யாரும் கிடையாது, நம்ம பிராமிஸ் ராஜ் தான். இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தா வந்திருக்கேன். இப்போ ஸ்ட்ராங்கா கெத்தா வந்திருக்கேன். அதுல இவங்களே தான் மக்கள் வந்து நடிகனுக்கு போய் ஓட்ட போட்டாங்க, ரீல்ஸ் ஆட்சி பண்றவங்களுக்கு எல்லாம் ஓட்ட போட்டாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா, டென்சி டிஎம்கேன்னு மீட்டிங்கை போட்டு அங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா விஜய் மாடுலேஷன்லயே பேசிக்கிட்டு இருக்கேன். யார் சொன்னதுன்னு தெரியல, இந்த உசு பெற்றவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேற்றவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை சம்முன்னு இருக்குமா. சரி, அங்கதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரஸ் மீட் வச்சா அங்க என்ன பண்றாங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ பாருங்கள் ப்ரோ, அங்கிள் அங்கிள் வெரி ராங் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, ஜோசப் விஜய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ப்ரோ ஜோசப் விஜய் ப்ரோ காது கேட்கிறதா உங்களுக்கு? கடைசி வரைக்கும் அவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க மாடுலேஷன்லயே பேசிக்கிட்டு அவங்களே விமர்சனம் பண்ணியே 5 வருஷம் போயிரும் போலயே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. முன்னாள் முதலமைச்சர் தான் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லி பார்த்தா, இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரும் அதே கல்யாணத்துல என்ன வேலையை பார்த்திருக்காருன்னு பாருங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய கரை வேட்டியை கட்டி கொண்டு சுத்துகின்ற ஆட்களை எல்லாம் நாம் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரிஞ்சு அந்த கல்யாணத்திலே பல பேர் டிவி கட்சியை கட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. சோ அதையும் ஸ்டேஜ்லயே பேசிக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. அப்படியே சுத்திட்டு இருந்தேன், கண் முன்னாடி போனாங்க வந்தாங்க, டாக்குன்னு பார்த்தா வளர்ந்து பெரிய ஆனீங்கன்னா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா, எப்ப வந்து எதிர்க்கட்சி வந்து இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியை பத்தி சோஃபா மாடல்னு சொல்லி சொன்னாங்களோ, அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் இவங்களே சோஃபால உட்கார மாட்டாங்க. சோஃபா தூக்கி ஓரமா போடுறப்ப சேர்ல உட்காருவோம். ஏன்னா நம்மளும் சோஃபா மாடல்னு எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய மட்டும் சோஃபால உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாம் சேர் போட்டே உட்காந்துக்கிட்டாங்க. எப்படியாச்சும் ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இருக்கவங்க எல்லாம் பேசினாங்களாம். அது தப்பு கிடையாதாமா. ஆனா இப்போ திமுக இருக்கிற கூட்டணி இருக்கவங்க போயிட்டாங்க, அதிமுக இருக்கவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு டிவிக்கில போறதுக்கு முயற்சி பண்றாங்களா. இப்படி அவங்களா போறத கூட குதிரை பேரம் பண்ணி தான் வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காப்ல. என்னடா வயிறு வலிக்குதா, டாக்டர் போண்டா. வயிறுலாம் வலிக்கிறடா, வயிற்றுச்சலா இருக்கா, ஜெல்லுசில் ஏதாவது வாங்கிட்டு வரவா. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும், யார் இது புது ஆளு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பாத்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. இப்ப இந்த மனுஷன் பேசின பேச்ச கட்சி சார்ந்து பார்க்காம பொதுவா பார்த்தா அந்த மனுஷன் யாரை குறிப்பிட்டு பேசுறாப்லன்றது ரொம்ப தெளிவா புரியுதா. அந்த மனுஷன் நாயை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காப்புல. சரி, அப்படி சொல்லியிருக்க வேணாம் அப்படிங்கறத வேணா மென்ஷன் பண்ணலாம். ஆனா அவர் வந்து யாரை சொல்லிட்டாரு அப்படின்னு திரும்ப கிளப்பி விடுறாங்க, மக்களை பார்த்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனா ரொம்ப தெளிவா தெரியுது யாரெல்லாம் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்களோ, தேவையில்லாத பிரஷரை கொடுத்துட்டு இருக்காங்களோ, அவங்கள பார்த்து தான் இவர் மென்ஷன் பண்றாருன்றது புரியுது. லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. இருந்தாலும் சன் நியூஸ்ல அடுத்த நாளே ஒரு நியூஸை போட்டிருக்கேன். அந்த நியூஸோட ஹெட்லைன் என்னன்னு கேளுங்க. மக்களை தெருநாயுடன் ஒப்பிட்டு பேசிய லாரன்ஸ் யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் வேணா தவறான எக்ஸாம்பிளா இருக்கலாம். அந்த எக்ஸாம்பிளை கண்டிச்சு இவங்க வந்து ஒரு டைட்டில் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த மனுஷன் யாரை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காப்ல, இவங்க யார் பக்கம் திருப்பி விடுறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஏன் சிஎம் வந்து இன்டர்வியூ கொடுக்கிறதுக்கு தயங்குறாருன்னு. இவங்க நினைச்சா ட்ரம்ப் தமிழனாவும் திருவள்ளுவரை தாலிபனாவும் ஆக்கலாம். சோ அவ்வளவுதான் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணி அது மறக்காம கமெண்ட்ஸ் கீழ சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை, டேக் கேர்.